Hi friends, இனி பார்க்க போகிறது என்னென்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு உருண்டை. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளு உருண்டை நம்ம பார்க்க போகிறோம். நான் 2 மெத்தடில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வெள்ளை எள்ளு உருண்டையும் கருப்பு எள்ளு உருண்டையும் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நான் ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி நான் கருப்பு எள்ளையும் வெள்ளை எள்ளையுமே அரைச்சிட்டு வந்துடுறேன். அதே அளவு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். இது தூள் வெல்லம். இங்கே வெல்லம் கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோ நம்ம அரைச்சாச்சு. இப்படி சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் 2 மெத்தடில் சொல்லித்தரேன். இது ஈஸி மெத்தட். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னொன்று நான் கருப்பு எள்ளை பாகு எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் கையால் செஞ்சு சாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ நம்ம கருப்பு எள்ளு உருண்டை செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் பாகு எடுத்து செய்ய போகிறேன். நான் ஒரு கப் எள்ளு எடுத்ததால் நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். சமமாக எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் 3/4 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம பாகு பதம் பார்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து சுண்டி வரணும். கொஞ்சம் திக்கானோடனே நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இதோட பதம் என்னென்னா டங்கு பதம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை எடுத்து போடும்போது டங்குன்னு சவுண்டு வரும். அதுதான். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு நம்ம அதில் போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு கையில் எடுத்தோன்னு நமக்கு அழகாக எடுக்க வரும். நம்ம என்ன ஷேப் பண்ணாலும் அது அந்த ஷேப்புக்கு அது வரும். இப்போ நான் இதை போட்டு காட்டுற பாருங்கள், சவுண்டு வரும். இந்த பதத்துக்கு வந்தது நம்ம அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஆஃப் பண்ண வேணாம். பார்த்திங்கன்னா சவுண்டு வருதா உங்களுக்கு, டங்குன்னு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த கருப்பு எள்ளை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததும் நம்ம இன்னொரு பாத்திரத்தை இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். கொஞ்சம் ஆறுனதும், இல்லைன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. இதில் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் கூட நம்ம தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு
செட் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு சுவையான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.